யூடியூப்ல வெறித்தனமா சாப்பிட்டு உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆன 8 மக் பேங்க் யூடியூபர்கள் பத்தியும் அவங்க எப்படி சாப்பிட்டு அதிக பணம் சம்பாதிச்சாங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க சாப்பிடுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பசியே போயிடும். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போறது இன்ஹானி. மக் பேங்க்ங்கிறது நிறைய உணவுகளை ஒரே ஆளா உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்களோட சாப்பாட்டு திறமையை காட்டுறது. முதல்ல இந்த மக் பேங்க் 2000 சவுத் கொரியால உள்ள ஆப்பிரிக்கா டிவி பிளாட்ஃபார்ம்ல தான் ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் யூடியூப்ல ஃபேமஸ் ஆச்சு. சவுத் கொரியால இருக்க இன்ஹானிங்கிற இந்த யூடியூபர் 2014 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இவர் சாப்பிடுறது எல்லாம் வீடியோவா வெளியிட ஆரம்பிச்சிருக்காரு. இவரு சிரிச்ச முகத்தோட ரொம்பவும் சந்தோஷமா உணவுகளை சாப்பிட்டதுனாலயே இவரோட வீடியோஸ் நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு 2015 திடீர்னு இவர் சேனல் வீடியோஸ் எல்லாமே வரலையாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு திடீர்னு இந்த சேனல்ல ரொம்ப ஸ்லிம்மா இந்த பையன் வந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வியூவர்ஸ் எல்லாம் அவர் எங்கன்னு கேட்கும் போது நான் தான் 2 வருஷமா தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணி இப்படி ஸ்லிம்மா சூப்பரா மாறிட்டேன்னு சொல்லிருக்காரு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் இவரு உடம்பு ஸ்லிம்மா வச்சுக்கிட்டே இப்படி வெறித்தனமா சாப்பிடுறாராம். அடுத்தது ஹோனி BSMR. இப்ப உள்ள மக்பேங் யூடியூபர்கள் அவங்க சாப்பிடுற சத்தம் தெளிவா கேக்குற மாதிரி வீடியோக்களை பண்றாங்க. ஆனா ஆரம்பத்துல ASMR, அதாவது அட்டானமஸ் சென்சுரி மெரிடியன் ரெஸ்பான்ஸ்னு வித்தியாசமான சத்தங்கள் கேட்கிற மாதிரி மட்டும் தான் வீடியோஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான சத்தங்கள் கேட்கும் போது நம்ம மூளையில டிங்க்லிங் சென்சேஷன் ஏற்படணும். நிறைய பேரு இந்த மாதிரி வித்தியாசமான சவுண்ட் வீடியோக்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் 2017 இந்த மாதிரி வித்தியாசமான சத்தங்களை கொடுக்குற யூடியூப் சேனலா தான் ஆரம்பிச்சாங்களாம். ஆனா 2019 இவங்க நூடுல்ஸ் சாப்பிட்ட சவுண்ட் வீடியோ 35 மில்லியனுக்கும் அதிகமான வியூஸ் போனதுனால அதுக்கப்புறம் இவங்க உணவு சாப்பிடுற வீடியோக்களை போட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு இவங்க ஸ்பாஞ்சியா சாப்பிடுறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இது ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள கேக் தான். இவங்க இந்த மாதிரி வித்தியாசமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சதுனாலயே இவங்க வீடியோஸ் பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு. இதனால இவங்க மேக்கப் செட் மாதிரி உள்ள உணவுல இருந்து கேக்டஸ், ஹேர் பிரஷ்னு நிறைய டிசைன்கள்ல உணவுகளை செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால 3 வருஷத்துல இவங்களுக்கு 7 மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் இவங்க ஒவ்வொரு வீடியோலயும் ரொம்பவும் வித்தியாசமான உணவுகளையே செஞ்சு சாப்பிடுறாங்களாம். அடுத்தது போக்கி. ஈட் வித் போக்கிங்கிற இந்த யூடியூபர் ரொம்பவும் அதிகமான உணவுகளை ஒரே ஆளா வேகமா சாப்பிட்டதுனாலேயே இவங்க ரொம்ப சீக்கிரமா யூடியூப்ல ஃபேமஸ் ஆகி லட்சக்கணக்குல யூடியூப் மூலியமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க உணவை முழுமையா சாப்பிடாம பாதியிலேயே துப்பிடுறத எடிட்டிங் செஞ்சுறதுனால இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இவங்க வியூவர்ஸை சீட்டிங் பண்றாங்கன்னு நிறைய நியூஸ்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால அதுக்கப்புறம் இவங்க எடிட்டிங் பண்ணாத வீடியோக்களை அப்லோட் பண்ணி நான் உண்மையிலே தான் உணவுகளை சாப்பிடுறேன்னு நிரூபிச்சு இப்போ இவங்க 6 மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ்களோட ஒரு மிகப்பெரிய மக் பேங்க் யூடியூபரா இருக்காங்க. அடுத்தது ஹேங் சவுண்ட். சவுத் கொரியாவை சேர்ந்த ஹேங் சவுண்ட்ங்கிற இந்த யூடியூபர் 2015 இவர் தினமும் நார்மலா சாப்பிடுற உணவுகளையே வீடியோவா எடுத்து வெளியிட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் பெருசா எந்த செட்டிங்ஸும் இல்லாம நார்மலா இவரு டெய்லி ரூம்ல சாப்பிடுற உணவுகளையே வீடியோவா வெளியிட்டது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுனால இவருக்கு 1.6 மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இதனால இவர் பார்த்துக்கிட்டே இருந்த வேலையை விட்டுட்டு இப்போ முழு நேரமா சாப்பிடுற யூடியூபராவே மாறிட்டாராம். அடுத்தது UTT மக்பேங்க். இவரு யூடியூப்க்கு முன்னாடியே ஆப்பிரிக்கா டிவில மக்பேங்க் வீடியோகளை பண்ணிட்டு இருந்திருக்காரு. பார்க்க நார்மலான ஆள் மாதிரி இருக்கிற இவரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே வெறித்தனமா சாப்பிட்ட வீடியோக்களை அப்லோட் பண்ணிருக்காரு. 10 பேர் சாப்பிடுற அளவுல உணவுகளை கூட இவர் ஒரே ஆளா சாப்பிடுவாராம். இந்த மாதிரி தொடர்ந்து அதிகமா சாப்பிடுறவங்க கொஞ்சம் மாசங்களே குண்டாயிடுவாங்க. ஆனா இவரு என்னதான் இப்படி வெறித்தனமா சாப்பிட்டாலும் எப்பவும் 6 பேக்ஸோட உடம்ப சூப்பரா வச்சிருக்காரு. இதனால இவருக்கு 2.95 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதுலயும் இவர் சாப்பிடும் போது கேமராவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து சாப்பிடுறத பாக்குறதுக்காகவே இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களாம். அடுத்தது யாங் சுபின். இவங்க 2015 யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு 2019 வரைக்கும் இவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப குண்டாயிட்டதுனாலயும் நிறைய வியூவர்ஸ் கிண்டல் பண்ணதுனாலயும் ஜிம்முக்கு போய் வெறித்தனமா எக்ஸசைஸ் பண்ணி இப்படி குண்டா இருந்த இவங்க இப்படி ஸ்லிம்மா அழகா மாறிருக்காங்க. ஆனாலும் இவங்க சாப்பிடுறதையும் விடல. தொடர்ந்து வெறித்தனமா சாப்பிட்டு இப்போ 2.8 மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு சாப்பிடுறாங்களோ அதை விட அதிகமான அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணி இப்பவும் இவங்க ரொம்பவே ஆரோக்கியமா உடம்பு வச்சிருக்காங்க. அடுத்தது நிக்கோ கேடோ அவகேடோ. இவரை மாதிரி ஒரு யூடியூபரை பார்த்திருக்கவே மாட்டீங்க. 2011 இவர் நார்மலான ஒரு
பிளாகரா தான் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைம்ல ரொம்பவும் ஸ்லிம்மா ஹெல்த்தியாவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2016ல மக் பேங்க் யூடியூபரா மாறி நிறைய உணவுகளை வெறித்தனமா சாப்பிட ஆரம்பிச்சு பயங்கரமா குண்டாயிருக்காரு. இவரோட வீடியோஸ் எல்லாம் நிறைய வியூஸும் காசும் வந்ததுனால இவரு மட்டுமே 5 யூடியூப் சேனல்களை ஆரம்பிச்சு எல்லா யூடியூப் சேனல்களையும் வெறித்தனமா சாப்பிட்டு லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சிருக்காரு. ஆனா 2017ல இவரு டிப்ரெஸ் ஆகி அழுதுகிட்டே வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் மோசமாகி உணவுகளை வீணாக்குறது, வீடியோவிலேயே மொட்டை அடிச்சுக்கிறதுன்னு, உணவெல்லாம் இவர் மேலேயே இவர் போட்டுக்கிறதுன்னு ரொம்ப மோசமான வீடியோக்களை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மே 2021ல இவரே ஒரு வீடியோல இவருக்கு 12 மென்டல் இல்னஸ் இருக்கிறதாவும் இவரே சொல்லியிருக்காரு. ஆனா இவரோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல பார்த்தா நான் என்டர்டைன்மெண்ட்காக தான் வேணும்னே பண்றேன்னு போட்டு இருந்ததுனால இவர் காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் இப்படி வேணும்னே கோமாளித்தனமா பண்றாருன்னு நிறைய வியூவர்ஸ்க்கு இவரை பிடிக்காமலே போயிருச்சான். அடுத்தது ஆம்பர்லின் பிரெட். ஆம்பர்லிங்கிற இவர் 2011ல உடம்பு குறைக்க ஒரு ஃபிட்னஸ் சேனலா தான் ஆரம்பிச்சாங்க. 2013 வரைக்கும் தினமும் இவங்க எக்ஸசைஸ் பண்ற வீடியோக்களை தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. 300 வீடியோக்கு மேல அப்லோட் பண்ணியும் இவங்களுக்கு உடம்பு குறையலையா, சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாகலையாம். இதனால இவங்க மக் பேங்க் வீடியோ பண்ண ஆரம்பிச்சு நிறைய உணவுகளை சாப்பிட்டு இருக்காங்க. இதனால இவங்க உடம்பு பயங்கர குண்டாகி இவங்க உடல்ல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சான். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் மக் பேங்க் யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு வெறித்தனமா உணவுகளை சாப்பிடுறாங்க. இதனால நிறைய மக் பேங்க் யூடியூபர்களுக்கு உடம்பு குண்டாகி உடல்ல நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர்.